சர்ச்சுபல் 353 வெற்றி நிச்சயம். தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, வங்கி தேர்வு பட்டதாரி மாணவர்கள் வேலை வாய்ப்புகளை எளிதாக பெற முக்கியமான பாட தயாரிப்பு. முதல் கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார்? பதில், மோகன் சிங். இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் இரண்டாவது பிரதமர் யார்? பதில், லால் பகதூர் சாஸ்திரி. ஒவ்வொரு ஆண்டும் இந்திய சுதந்திர தினத்தன்று பிரதமர் இந்த வரலாற்று கோட்டையின் வாயிலில் இந்திய மூவர்ண கொடியை ஏற்றுகிறார். பதில், செங்கோட்டை. 4. கொஸ்டின் நம்பர் 4, இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? அவர் இந்தியாவின் தாய் என்றும் அழைக்கப்படுகிறார். பதில், இந்திரா காந்தி. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? யாரால் தொடங்கப்பட்டது? மகாத்மா காந்தி. 6. இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பதில், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இந்திய அரசியல் அமைப்பின் தலைமை சிற்பி யார்? பீம்ராவ் அம்பேத்கர். இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டது ஜனவரி 26, 1950. 9. இந்தியாவின் வரலாற்று நினைவு சின்னத்திற்கு பெயரிடவும். தாஜ்மஹால். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவில் தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1959. கொஸ்டின் நம்பர் 12, சுபாஷ் சந்திரபோஸ் எந்த ஆண்டு பிறந்தார்? பதில், 23 ஜனவரி 1897. 13. அசோகர் எப்போது கலிங்கத்தை வென்றார்? கிமு 261. 14. வாஸ்கோட காமா எந்த ஆண்டு இந்தியாவில் தரை இறங்கினார்? 1498. கொஸ்டின் நம்பர் 15, இந்திய குடியரசு ஆனது எந்த ஆண்டு, எந்த நாள்? பதில், 26 ஜனவரி 1950. 16. சந்திரகுப்த மௌரியர் எந்த ஆண்டு மௌரிய பேரரசை நிறுவினார்? பதில், கிமு 321. இந்தியா எப்போது சுதந்திர நாடாக மாறியது? 15 ஆகஸ்ட் 1947. இந்தியாவில் குழந்தை தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? 14 நவம்பர். கொஸ்டின் நம்பர் 19, இந்தியா அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்டது எப்போது? ஜனவரி 26, 1950. கொஸ்டின் நம்பர் 20, இந்தியாவின் வரலாற்று நினைவு சின்னத்திற்கு கீழே பெயரிடவும். தாஜ்மஹால். இப்போது சுருக்கமான பதிலையும் தந்து அதுக்குண்டான சில குறிப்புகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதை தர இருக்கிறோம். Question number 21. Who among the following rulers was defeated by Seleucus? சந்திரகுப்த மௌரியா. பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் செலுக்காஸ் ஆல் தோற்கடிக்கப்பட்டார்? சந்திரபோஸ், சந்திரகுப்த மௌரியா. நினைவில் கொள்ளவும், செலுக்காஸ் ஆல் தோற்கடிக்கப்பட்டவர் சந்திரகுப்த மௌரியா. 22. Who wrote Vande Mataram? Bankim Chandra Chatterjee.
நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும். பங்கிம் சந்திரா சட்டர்ஜி தனது வங்காள நாவலான ஆனந்தமண்டத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதிய கவிதை இது. பின்னாளில் இது நம் நாட்டின் தேசிய பாடலாக மாற்றப்பட்டது. Question number 3. Where did Tabaka movement occur in 1946? பெங்கால். 1946 திபக்கா இயக்கம் வங்காளத்தில் தோன்றியது. 4. When was Indian national song sung for the first time? 1896. இந்திய தேசிய பாடல் எப்போது முதல் முறையாக பாடப்பட்டது? இந்திய தேசிய காங்கிரஸின் 1896 அமர்வில் இந்த பாடல் பாடப்பட்டது. Question number 5. When Indian national anthem was first sung? The Indian national. இந்திய தேசிய கீதம் எப்போது முதலில் பாடப்பட்டது? இந்திய தேசிய கீதம் ஜனகணமன முதலில் டிசம்பர் 27, 1911 அன்று இந்திய தேசிய காங்கிரஸில் கல்கத்தா அமர்வில் பாடப்பட்டது. பெங்காலில் ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய இந்த பாடலுக்கு முதலில் பரதோ வாக்கியோ பிதாத்தே என்று பெயரிடப்பட்டது. இந்திய அரசியல் நிர்ணய சபை 1950 ஜனவரி 24 அன்று பாடலின் முதல் சரத்தை தேசிய கீதமாக ஏற்றுக்கொண்டது. 6. Where is situated the battlefield of Plassey? West Bengal. பிளாசியின் போர்க்களம் எங்கே அமைந்துள்ளது? மேற்கு வங்காளம். பிளாசி போர் இந்தியாவின் மேற்கு வங்காளத்தில் உள்ள பலாசி கிராமத்தில் ஹூக்ளி ஆற்றின் கரையில் நடந்தது. இந்த கிராமம் கல்கத்தாவிலிருந்து தற்போது கொல்கத்தாவில் வடக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும் முர்ஷிதாபாத்துக்கு தெற்கிலும் அமைந்துள்ளது. 7. In the Third Battle of Panipat, who defeated Marathas? Afghans. மூன்றாவது பானிபட் போரில் மராட்டியர்களை வென்றவர்கள் யார்? ஆப்கானியர்கள். 1761 ஆண்டு நடந்த மூன்றாவது பானிபட் போரில் ஆப்கானிஸ்தானின் மன்னரான அகமது ஷா அப்தாலி மராட்டியர்களை தோற்கடித்தார். இந்திய வரலாற்றில் வட இந்தியாவில் மராட்டிய சக்தியின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்த இந்த போர் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். 8. What was the name of Harsa's capital? Kannauj. ஹர்ஷவர்தன பேரரசின் தலைநகரம் கனியாகுப்ஜா ஆகும். இது இப்போது உத்தரப்பிரதேசில் கனோஜ் என்று அழைக்கப்படுகிறது. ஹர்ஷா 647 சி வரை கனோஜில் ஆட்சி செய்தார். 9. What was the name of Chinese pilgrim who visited during the reign of ஹர்ஷவர்தனா? ஹர்ஷவர்தனின் ஆட்சியின் போது வருகை தந்த சீன யாத்ரீகரின் பெயர் என்ன? குயின்சாங் அல்லது சுவான்சாங் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு புத்த துறவி மற்றும் பயணியும் ஆவார். அவர் 7ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஹர்ஷா ஆட்சியின் போது இந்தியாவுக்கு விஜயம் செய்தார். Question number 10. Where did the formation of Azad Hind Fauj take place? அது சிங்கப்பூரில் துவங்கியது. ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ் எங்கே உருவானது? சிங்கப்பூர். இந்திய தேசிய இராணுவம், அதாவது INA என்றும் அழைக்கப்படும் ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ் சிங்கப்பூரில் உருவாக்கப்பட்டது. கேப்டன் மோகன் சிங் ஜப்பானியர் போர் கைதியாக இருந்த இந்திய சிப்பாய் கேப்டன் மோகன் சிங் பிப்ரவரி 17, 1942 ஆசாத் ஹிந்த் ஃபௌஜை நிறுவினார்.
இருப்பினும் சிங்கிற்கும் ஜப்பானியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக படை கலைக்கப்பட்டது. சுபாஷ் சந்திர போஸ் ராஸ் பிகாரி போஸ் அவரிடம் தலைமை பொறுப்பை ஒப்படைத்த பிறகு சுபாஷ் சந்திர போஸ் ஜூலை 1943 சிங்கப்பூரில் INA-வில் சேர்ந்தார். போஸ் அக்டோபர் 21, 1943 அன்று சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவின் மாகாண அரசாங்கமான ஆர்-இ-ஆசாத் ஹிந்த் அமைப்பாக அறிவித்தார். இரண்டாம் உலகப் போரின் போது பிரித்தானிய ஆட்சியில் இருந்து இந்தியா சுதந்திரம் பெற போராடுவதற்காக INA உருவாக்கப்பட்டது. INA அச்சு சக்திகளால் ஆதரிக்கப்பட்டது மற்றும் சுதந்திரத்துக்காக போராடுவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டின் அடையாளமாக இருந்தது. நாங்கள் மேலே கொடுத்திருக்கிற தமிழில் உள்ள அத்தனையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் என்கிற பகுதியில் ஆங்கிலத்தில் தந்திருக்கிறோம். மாணவர்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நன்றாக படியுங்கள், வெற்றி பெறுங்கள். இன்னும் ஒவ்வொரு பகுதிகளாக தர இருக்கிறோம். இன்று தந்தது இந்திய வரலாறு பகுதி மட்டும். அடுத்தடுத்து தொடர்ந்து கொடுக்கப்படும். நீங்கள் இதனை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி.